السلام عليكم ورحمة الله وبركاته. ليته خصني برؤية وجه زال عن كل من رآه شقاء صلواتي على النبي مع سلامي وهو خير الأنام بدر تمام. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وصحبه جند الله. ما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وكذلك جعلناكم أمة وسطا لتكونوا شهداء على الناس ويكون الرسول عليكم شهيدا. صدق الله مولانا العظيم. ஓமான் நபியின் புனித மஜ்லிஸ் ஆகிய புனித புகாரி ஷரீஃப் சபையினுடைய 98ஆம் வருடத்தினுடைய 30ஆம் தினமாகிய இன்றைய மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய சங்கமிக்க உலமாக்களே, அருமை பெரியோர்களே, சகோதரர்களே, மாணவர்களே, இளம் சிறார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நேரடியாகவும் நேரலை மூலமாகவும் செவிமடுத்து கொண்டிருக்கக்கூடிய பெருமக்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் நீண்ட ஆயுளையும் நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் சரீர சுகத்தையும் இம்மையிலே மறுமையிலே ஹலாலான ரிஸ்க் விஸ்தீரணத்தையும் இந்த மஜ்லிஸின் பொருட்டினால் நம் அனைவர்களுடைய இல்லங்கள் உள்ளங்களில் தேங்கி இருக்கக்கூடிய அனைத்து நாட்டங்களை ஹாஜாத்துகளை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த மஜ்லிஸினுடைய சன்மார்க்க சேவை கியாம பரிபந்தம் வரை தொய்வின்றி தொடராக நடைபெறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் யாவர்களுக்கும் தௌஃபீக் செய்தல்வானாக. ஆமீன். சங்கை மிக்கவர்களே, இன்றைய பாடத்தில் ஓதப்பட்ட செய்திகளில் குறிப்பாக ரிஸ்கை பற்றி எனக்கு முன்னால் உரை நிகழ்த்தி ஆலிம் பெருந்தகை அவர்கள் கூறினார்கள். அதனுடைய தொடரிலே இன்றைய பாடத்தில் இந்த சமுதாயத்தினுடைய சிறப்புகளை பற்றியும் சமுதாயத்துக்கு வழிகாட்டியாக அனுப்பப்பட்ட கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை பற்றி பதியப்பட்ட பல்வேறு செய்திகள் இருந்தாலும் கூட எனக்கு தரப்பட்ட நேரங்களில் குறித்த செய்திகளை இன்ஷா அல்லாஹ் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். நாம் எவைகளை செவிமடுக்கிறோமோ அவைகளை செயல்படுத்தும் பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்கள் யாவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். وَكَذَلِكَ جَعَلْنَاكُمْ أُمَّةً وَسَطًا. நபியே நாயகமே, அவர்களை முன்னிறுத்தி நம் சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், உங்களை நடுத்தரமான நீதமான சமுதாயமாக உங்களை நாம் ஆக்கினோம். பொதுவாக உம்மத் என்றால் ஒரு நபி அல்லது ஒரு ரசூல் அவர்களுடைய பின்பற்றக்கூடிய மக்களுக்கு சொல்லப்படும். அதிலே உம்மத்தே முஹம்மதியா என்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்டு அவர்களுடைய சமுதாயமாகிய நமக்கு சொல்லப்படும். இதிலே உம்மத்தே தாவா உம்மத்தே இஜாபா என்று சொல்லுவார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்பு இருக்கிறது, அது அன்றிலிருந்து இன்று வரை கியாமத்து பரிபந்தம் வரை அது இருக்கிறது. அதை ஏற்றுக்கொண்டவர்கள் பதிலளித்த சமுதாயம் அவர்களுக்கு உம்மத்தை இஜாபா என்று சொல்லப்படும். ஏற்றுக்கொள்ளவில்லை, அழைப்பு இன்னும் இருக்கிறது, அழைப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. யாரும் எந்த நேரத்திலேயும் எந்த சந்தர்ப்பத்திலேயும் எங்கேயும் இஸ்லாத்தை ஏற்று அல்லாஹ்வை இறைவனாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறை தூதராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களும் பாக்கியங்களும் அவர்களுக்கு அவர்களுடைய மரணம் வரை இருக்கிறது. அழைப்பு கொடுக்கப்பட்டு விட்டது, உம்மத்தே தாவா என்று சொல்லப்படும். எனவே இந்த உம்மத்துக்கு ஏற்பட்ட சிறப்பு எப்படிப்பட்டது என்றால்,
ஓமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டார்களே, அதனால் இந்த உம்மத்துக்கு சிறப்பு இருக்கிறது. மாறாக சில தவறான அகீதாக்களில் கொள்கைகளில் சொல்லப்பட்டதை போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் நபியாக அனுப்பினானே, எந்த நபிக்கும் கிடைக்காத பாக்கியத்தை இந்த நபிக்கு அளித்தானே, அதனால் இந்த சமுதாயம் இருக்கிறது என்று நம்முடைய சுன்னத்துல் ஜமாஅத்துக்கு மாற்றமான கொள்கைகளை நாம் கருத்திலே கொள்ளக்கூடாது. பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் என்பதை போன்று பூவாகிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இணைந்த நாம் மனம் பெறுகிறோம். எனவே இந்த உம்மத்துக்கு தனிப்பட்ட சிறப்பும் செயல்பாடுகளும் அதனுடைய மேன்மையும் இருக்கிறது என்பதை இன்று ஓதப்பட்ட பாடத்திலே பல ஆயத்துக்களை சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஒன்றுதான் கதாலிக ஜஅல்நாக்கும், நபியே உங்களுடைய சமுதாயத்தை உம்மத்தன் வசதா, நடுத்தரமான நீதமான, உம்மத்தன் அதுலா, நீதமான சமுதாயமாக நாம் ஆக்கினோம். லி தகூனு ஷுஹதா அலன்னாஸ், நாளை மறுமையில் 1,24,000 நபிமார்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அவர்களை பின்பற்றும் சமுதாயத்திற்கு அனைத்து மக்களுக்கும் நீங்கள் சாட்சியாளர்களாக, விட்னஸாக நாளை மறுமையில் இருப்பீர்கள். வயகூன ரசூல் அலைக்கும் ஷஹீதா, உங்களுக்கு உங்களின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாஹிதா இருப்பார்கள் என்று சூரா அல் பக்ராவிலே 143ஆம் வசனத்தில் இந்த ஆயத்து இடம்பெற்றிருக்கிறது. என்னுடைய விளக்க உரையில் இமாம் பெருமக்கள் சொல்லுவார்கள், முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவார்கள், சூரா பக்ராவிலே 286 ஆயத்துக்கள் இருக்கிறது. இந்த 286ஐ 2ஆல் வகுத்தால் 143ஆக வருகிறது. இப்போ நாம் ஓதி இந்த ஆயத்து 143வது வசனமாக இடம்பெற்றிருக்கிறது என்ற ஒரு கணக்கை முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இப்போ கதாலிக ஜஅல்நாக்கும் உம்மத்தன் வசதா, சூரா பக்ராவிலே 143வது வசனங்கள். அப்போ அந்த ஆயத்திலேயே இந்த சூரா நடுநிலைமையான நீதமான சமுதாயமாக உங்களை ஆக்கியிருக்கிறோம் என்ற அறிவிப்பும் இதில் இருக்கிறது என்று சொல்லி காட்டினார்கள். அஹலத் ஹாதிஹில் உம்மா கை தஷஹத அலல் உம்மம், இந்த சமுதாயம் எல்லா சமுதாயத்தை விட மேன்மையான சமுதாயத்தை அல்லாஹ் உங்களுக்கு ஆக்கியிருக்கிறான். மனஹத்ஹ ஷஹாதா அல ஜமீஉல் உம்மம், நாளை மறுமையில் நீங்கள் மற்ற சமுதாயத்திற்கு சாட்சியாளர்களாக ஆகுவீர்கள். ஷஹாதத்துன் அலா நஃப்ஸிஹா ஃபித் துன்யா, இந்த உலகத்திலேயும் உங்களை சாட்சியாளர்களாக நாம் ஆக்கியிருக்கிறோம். வ ஷஹாதத்துன் அலா கைரிஹா ஃபில் ஆஹிரா, பிறருக்கு நாளை மறுமையில் உங்களை சாட்சியாளர்களாக நாம் ஆக்கியிருக்கிறோம் என்று முஃபஸ்ஸிரீன்கள் தொடராக அதில் சொல்லி காட்டியிருக்கிறார். பொதுவாக அல் முஃமினு லில் முஃமினி கல் புன்யான், ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு சாட்சியாளராக, அவனை காட்டும் கண்ணாடியாக இருக்கிறான். நாம் ஒருவரை பார்க்கிறோம், அவரை முலாக்காத் செய்கிறோம், சலாம் சொல்லுகிறோம், ஏதாவது ஒரு குறைகள் முகத்திலே ஏதாவது ஆடையிலே இருந்தால் உடனடியாக நாம் அவர்களை சுட்டி காட்டுகின்றோம். இந்த முகத்தில் என்ன இப்படி இருக்கிறது, ஆடையில் இந்த கரை இருக்கிறது, இந்த அசுத்தம் பட்டு இருக்கிறது என்று உடனடியாக யோசிக்காமல் நாம் சொல்லுவோம். ஒரு மோமின் இன்னொரு மோமினுக்கு கண்ணாடியை போன்று இருக்கிறான். இந்த உலகத்தில் நீங்கள் பிறருக்கு சாட்சியாளர்களாக ஆகியிருக்கிறீர்கள். அந்த அடிப்படையில் தான் உலகத்தில் உங்களுக்கு என்ன சாட்சியாளர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பது பற்றிய ஹதீதுகளின் சுருக்கத்தை இன்ஷா அல்லாஹ் நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு மனிதனை அவன் எப்படிப்பட்டவன் என்பதை அவருடைய நண்பனை வைத்து விளங்கிக் கொள்ளலாம். ஒரு அறிஞர் சொன்னார், உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று நான் சொல்லுகிறேன் என்று கூறினார். ஒரு நண்பனை நாம் தேர்ந்தெடுக்கும் போது எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றிய பல்வேறு ஹதீதுகளில் இருந்தாலும் கூட குதுபுல் ஜமான்
அல்லாமா ஷேக் உமர் வலியுல்லா காஹிரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லஃபல் அலிஃபிலே ஹல்லி ஹில்லி ஹுல்லத்தல் ஹிதுலானி ஹவுஃபல் ஹாத்திமா ஹாலில் ஹலீலன் ஹாமிலல் வசுஃபி மினல் ஹல் ஹாலி ஹால் என்று சொல்லி காட்டியிருக்கிறார். எனது நண்பனே, ஹில்லி ஹுல்லத்தல் ஹிதுலான், உன்னை மோசடியில் ஆக்குவானே அந்த நண்பனை விட்டும் நீ தவிர்த்து கொள். ஹவுஃபல் ஹாத்திமா, எந்த அளவுக்கு மோசடியாக ஆக்குவான் என்றால் உனது இறுதி முடிவே கெட்ட முடிவாக ஆகிவிடுமோ, எந்த அளவுக்கு உனது நண்பன் உன்னை மோசத்திலே ஆக்கிவிடுவான். எனவே ஹாலில் ஹலீலன் ஹாமிலல் வசுஃபி, உனது நண்பன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் பரிசுத்தமான நற்குணங்கள் நிறைந்தவனாக இருக்க வேண்டும். ஹல் ஹாலி ஹால், அவனையே நீ நண்பனாக ஏற்றுக்கொள் என்று அல்லாமா ஷேக் உமர் வலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கசீதா அல்லஃபல் அலிஃபிலே சொல்லி காட்டியிருக்கிறார். இது பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய நண்பர்களை அப்படி ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி காட்டினார்கள். இந்த உலகத்திலே நீங்கள் சாட்சியாளர்களாக இருப்பதை போன்று மறுமையிலும் நீங்கள் சாட்சியாளர்களாக இருக்கிறீர்கள். உலகத்தில் எப்படி சாட்சியாளர்கள் என்று சொல்லும்போது இன்று ஓதப்பட்ட பாடத்தில் சையதுனா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மஸ்ஜிதுல் ஹராமில் இருக்கும்போது ஒரு ஜனாசா கொண்டு செல்லப்படுகிறது. உடனே அந்த ஜனாசாவை பார்த்த சஹாபாக்கள், இவர் இன்ன மனிதர் என்னென்ன நற்காரியங்களை செய்தார், இவர் வாழும் காலங்களில் தனக்கும் தனது குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் தேவை உள்ளவர்களுக்கும் எல்லோருக்குமாக, அது தன் பகுதியாக இருக்கலாம், தனது ஊராக இருக்கலாம், நாடாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் கூட இவர் அந்த அளவிற்கு மிக அருமையான நற்குணங்கள் நிறைந்தவராக இருந்தார் என்று அவர்களை பற்றி சஹாபாக்கள் அந்த ஜனாசாவை பற்றி புகழ்ந்து கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஜபத் 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 என்று சொன்னார்கள். வாஜிபாகிவிட்டது, அது கட்டாயமாக ஆகிவிட்டது, அது உறுதியாக ஆகிவிட்டது என்று 3 முறை சொன்னார்கள். கொஞ்ச நேரத்தில் இன்னொரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. மக்கள் அவருடைய துர்க்குணங்களை பற்றி, அவர் வாழ்ந்த நடைமுறைகளை பற்றி, அவர் செய்த மோசடிகளை பற்றி, அன்றைய அயலாருக்கு அவர் நடந்து கொண்ட விகிதத்தை பற்றி மோசமாக அவர்களை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஜபத் வஜபத் வஜபத், ஆம் உண்மைதான், கடமையாகிவிட்டது, உறுதியாகிவிட்டது, ரொம்ப தெளிவாக ஆகிவிட்டது என்ற பொருள் கொண்ட இந்த வார்த்தையை சொன்னார்கள். சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஃபிதல்லக அபி வ உம்மி, அல்லாஹ்வின் தூதரே, நபியே நாயகமே, எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். ஒரு ஜனாசா கொண்டு சென்ற நேரத்தில் அவரை பற்றி நல்ல செய்திகளை சொன்னபோது வஜபத் என்றீர்கள். பிறிதொரு ஜனாசா வந்த அந்த நேரத்தில் அவர்களை பற்றிய தீய செய்திகளை சொல்லி அந்த நேரத்தில் அப்போதும் வஜபத் என்று சொன்னீர்களே, என்னுடைய விளக்கம் என்ன என்று கேட்டார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அஸ்னைத்தும் அலைஹி கைரா வஜபத் லஹுல் ஜன்னா, நீங்கள் எந்த அந்த மனிதரை, அந்த ஜனாசாவை பற்றி புகழாக, அவருடைய நலவை பற்றி, புகழை பற்றி புகழாரம் சூட்டி கொண்டிருந்தீர்களோ அவருக்கு சுவர்க்கம் வாஜிவிட்டது. வஜபத் அலைஹில் ஜன்னா, நான் முதல்ல வஜபத் என்று சொன்னது அவருக்கு சுவர்க்கம் வாஜிபாக ஆகிவிட்டது. ஒமன் அஸ்னைத்தும் அலைஹி ஷர்ரா வஜபத் லஹுன்னார், இன்னொரு ஜனாசாவை பற்றி, அவருடைய துர்க்குணங்களை பற்றி, தீய செயல்களை பற்றி நீங்கள் செலாகித்து பேசிக்கொண்டிருந்தீர்களே, வஜபத் அலைஹின் நார், அவருக்கு நரகம் வாஜிபாகிவிட்டது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், அந்தும் ஷுஹதாஉல்லாஹி ஃபில் அர்தி, நீங்கள் தான் இந்த உலகத்தில் அல்லாஹ்வின் சாட்சியாளர்களாக இருக்கின்றீர்கள். அந்தும் ஷுஹதாஉல்லாஹி ஃபில் அர்தி, அந்தும் ஷுஹதாஉல்லாஹி ஃபில் அர்தி 3 முறை சொன்னார்கள்.
சாதாரணமாக நாம் பார்க்கிறோம் அவனுடைய வாழ்க்கையில். ஒரு மனிதனுடைய நல்ல செய்திகளோ துர்ச்செய்திகளோ தீய செயல்களோ அவர்களை பற்றி மனிதரை பற்றி யாரெல்லாம் சொல்வார்கள் என்றால், முதலில் அவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள், பிறகு அவர் திருமணம் முடித்ததுக்கு பிறகு அவருடைய மனைவி, அதுக்கு பிறகு அவருடைய மக்கள், தன்னுடைய அண்டை வீட்டார்கள், தான் வாழக்கூடிய ஊர்கள், அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள், அந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள், வாழ்க்கை முறையை அவர்கள் அலசி ஆராய்ந்து அவர்கள் அதற்கான சாட்சிகளை உலகத்திலேயே சொல்லிவிடுவார்கள். அதே போன்று வாழக்கூடிய இந்த காலத்தில் அவருடைய தீய செயல்களை பற்றி அவருடைய பெற்றோர்களோ மனைவி மக்களோ அண்டை வீட்டார்களோ நண்பர்களோ அந்த ஊரார்களோ அல்லது பிற பகுதியைச் சேர்ந்தவர்களோ அவருடைய தீய செயல்களை அவருடைய கெட்ட நடத்தைகளை பற்றி சிலாகித்து கூறும்போது அதுதான் அவருக்கான சாட்சியாக அடையாளமாக இருக்கிறது. இது சாதாரணமாக உலக நடைமுறையில் இதை நாம் பார்க்கிறோம். அது எந்த அளவுக்கு என்றால், நல்லோர்களின் துஆக்கள் சோனத்தை கொண்டு வரும், அதே போன்று நல்லோர்களுடைய பதுவாக்கள் நரகத்தை கொண்டு வரும் என்ற கருத்தை இந்த ஹதீஸிலிருந்து நாம் பெறுகிறோம். எனவே அந்தும் ஷுஹதாஉல்லாஹி ஃபில் அர்தி, நீங்கள் பூமியில் அல்லாஹ்வின் சாட்சியாளர்களாக இருக்கிறீர்கள் என்று இந்த ஹதீஸில் செய்தனா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஓதி காட்டிய இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கிறது. இன்னொரு ரிவாயத்தில் அல் முஃமினூன பஅதுஹும் அலா பஅதின் ஷுஹதா, மூமின்கள் சிலருக்கு சாட்சியாளர்களாக இருக்கிறீர்கள். அல் முஃமினூன ஷுஹதாஉல்லாஹி ஃபி அர்திஹி, மூமின்கள் அல்லாஹ்வுடைய இந்த பூமியில் நீங்கள் தான் பிறருக்கு சாட்சியாளர்கள். ஃபஷஹாதத்துல் உம்மா ஃபித் துன்யா சபபுன் ஃபி உஜூபி துஹூலி ஸாலிஹ், ஒரு மனிதனை பற்றி நல்ல செய்திகளை சொல்லப்படும் போது அவர் சுவனத்தில் நுழையக்கூடிய அது காரணமாக அமைந்து விடுகிறது. ஒத்தாலிஹு அன்னார், கெடுதியை பற்றி சொல்லி காட்டும் போது நரகத்தில் நுழைவதற்கு அந்த சாட்சியாளர்கள் காரணமாக அமைந்து விடுகிறார்கள் என்ற இந்த ஹதீஸ் இன்று ஓதப்பட்ட சமுதாயத்தில், அதாவது இன்று ஓதப்பட்ட பாடங்களில் இடம்பெற்றிருக்கு. அப்படிப்பட்ட சிறந்த உம்மத்தாக அல்லாஹு தாலா நம்மையும் சிறந்த நபியாக சய்யிதுல் அன்பியாவாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஆக்கியிருப்பது இந்த உலகத்தில் உண்டான செய்தி என்று சொல்லிவிட்டு தொடரான அந்த ஹதீஸிலே மறுமையிலே எப்படி இருக்கும் என்று சொல்லி வரும்போது சையதுனா அபி சயீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். قال رسول الله صلى الله عليه وسلم يدعى نوح يوم القيامة, மஹ்ஷர் ஏற்பட்ட அந்த நேரத்தில் சையதுனா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடுத்து சய்யிதுல் அம்பியா பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை அவர்களுடைய உம்மத்துமார்கள் கேள்வி கணக்குக்காக மஹ்ஷர் மைதானத்தில் நீண்ட சமவெளியில் நின்று யா நஃப்சி என்று சுழலக்கூடிய அந்த சூழ்நிலையில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தனது ரிசாலத்தை தனது நுபுவத்தை அந்த நபிமார்கள் சரியான முறையில் நிறைவேற்றினார்களா என்ற அந்த விசாரணை துவங்கும். அந்த நேரத்தில் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைக்கப்படுவார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்து விசாரணை துவங்கும் என்பது வேறு வேறு ஹதீதுகள் சொன்னாலும் கூட இந்த இடத்திலே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைக்கப்படுவார்கள். அப்போது நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், லப்பைக் வ சஅதைக யா ரப்பி, யா அல்லாஹ், இதோ நான் அடிபணிந்து விட்டேன், உன்னளவிலே நான் சமூகம் அளிக்கிறேன் என்று சொல்லி காட்டும். ஹல் பல்லககும், எனது ரிசாலத்தை நுபுவத்தை உங்கள் சமுதாயத்திற்கு நீங்கள் அறிவித்து கொடுத்தீர்களா? ஃபயக்கூல் நஅம் யா ரப்பி, ஆம், எனது சமுதாயத்திற்கு உன்னுடைய தௌஹீதையும் எனது ரிசாலத்தையும் நான் அறிவித்து விட்டேன் என்று ஓதப்பட்ட பாடத்தில் கிதாபு தௌஹீத் என்ற ஒரு பாடமும் இடம்பெற்றிருக்கிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அபுல் பஷரு சானி, சமுதாயத்தின் இரண்டாவது தகப்பன். அபுல் பஷர் அவ்வல் சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அபுல் பஷர் சானி சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம்.
فَلَبِثَ فِيهِمْ أَلْفَ سَنَةٍ إِلَّا 50 عاما. 1050 குறைவாக 950 வருடங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் சையதுனா நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். சூரா நூஹிலே நாம் பார்க்கிறோம், قال رب إني دعوت قومي ليلا ونهارا فلم يزدهم دعائي إلا فرارا. யா அல்லாஹ், நான் இரவு பகலெல்லாம் இந்த சமுதாயத்தை மேன்மைப்படுத்த விதமாக உன்னை ரப்பாக ஏற்று என்னை உனது தூதராக ஏற்று சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இரவு பகல் பார்க்காமல் நான் அவர்களை சன்மார்க்க அழைப்புகள் அழைத்து கொண்டே இருந்தேன். ஒலம் எசிதுஹும் துஆஇ இல்லா ஃபிராரா. ஆனால் நான் அவர்கள் அழைக்கும் போதெல்லாம் விரண்டு ஓடுகின்றார்களே தவிர யாரும் பதிலளித்ததாக தெரியவில்லை. சில குறிப்பிட்டவர்களை 8 பேர்கள் என்றும் 80 பேர்கள் என்றும் ரிவாயத்துகள் இடம்பெற்றிருக்கிறது. 950 வருடங்கள் வாழ்ந்த இறை தூதர் சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா ஹல் பல்லக்த, நபியே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்கள் எனது அந்த ஏகத்துவத்தை தௌஹீதை எடுத்து சொன்னீர்களா? உங்களுடைய ரிசாலத்தை எடுத்து சொன்னீர்களா என்று சொல்லும் போது சையதுனா நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஃபயக்கூல் ரப்பி நஅம், ஆம் நான் சொன்னேன். உடனே நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தை அல்லாஹ் அழைப்பான். அழைக்கும் போது அழைத்து கேட்பானா, ஹல் பல்லகக்கும், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்களுக்கு சன்மார்க்கத்தை எடுத்துரைத்தார்களா? அப்போ அந்த சமுதாய மக்கள் சொல்லுவார்களாம், ஃபயக்கூலு மா அதானா மின் நதீர், இல்லையே, எங்களுக்கு யாருமே அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய யாரும் எங்களுக்கு வரவில்லையே என்று சொல்லுவார்கள். அப்போ மீண்டும் அல்லாஹ் கேட்பான், மை யஷ்ஹது லக, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்பான், நீங்கள் அழைத்தீர்கள் என்று சொல்கின்றீர்கள், ஆனால் உங்கள் சமுதாய மக்கள் மா அதானா மின் நதீர், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர் யாரும் வரவில்லையே என்று சொல்கின்றார்களே, இதற்கு யார் சாட்சி என்று அல்லாஹ் கேட்கிறான். ஃபயக்கூல் முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ உம்மத்துஹு, ரப்புல் ஆலமீனே, உனது இறை தூதராகிய ஹபீபுல்லாவாகிய பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களின் உம்மத்துமார்களும் தான் அதற்கு சாட்சி என்று சொல்வார்களாம். அப்போ உம்மத்தை முஹம்மதியாவை விசாரிக்கப்படும். அன்னஹு கது பல்லக வ யகூனர் ரசூல் அலைக்கும் ஷஹீதா. ஆம் யா அல்லாஹ், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனது சமுதாயத்தை ஏகத்துவத்தின் அளவிலே, தௌஹீதின் அளவிலே, ரிசாலத்து நுபுவத்தின் அளவிலே, சத்திய சன்மார்க்கத்தின் அளவிலே அவர்கள் அழைத்தார்கள் என்பது உண்மைதான். அதை எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழியாக நீ இறக்கிய அல் குர்ஆனின் வாயிலாக எங்களுக்கு எங்கள் நபி சொல்லிவிட்டார்கள் என்று உம்மத்தே முஹம்மதியா, இந்த சமுதாயம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவத்தை, இஸ்லாமிய அழைப்பு பணிகளை நிறைவேற்றியது உண்மைதான் என்று நமது சமுதாயம் அதற்கு சாட்சி சொல்லும் என்று அந்த ஹதீஸிலே இடம்பெற்றிருக்கிறது. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா பல்வேறு சமுதாயத்தை பற்றி சொல்லி காட்டியிருக்கிறான். அதே போன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸின் மூலமாக சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு சமுதாயத்தை பற்றி நாளை மறுமையில் நீங்கள் அவர்களுடைய நடவடிக்கைகளை, அந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் அளித்த அந்த வேதங்களை பற்றியெல்லாம் அதனுடைய அத்தனை விஷயங்களையும் உங்கள் நபி, உங்கள் உம்மத்துமார்கள் மூலமாக சொன்ன செய்தியை நீங்கள் நாளை மறுமையிலே அதை சொல்லுவீர்கள். வந்தும் ஷஹதா உல்லாஹி ஃபில் அர்தி ஃபித் துன்யா வல் ஆகிரா, நீங்கள் இந்த உலகத்திலேயும் நாளை மறுமையிலேயும் சாட்சியாளர்களாக இருக்கிறீர்கள் என்று சையதுனா அபூ சயீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்த இந்த ஹதீஸ் இன்றைய பாடங்களில் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ தௌஹீத் என்று சொல்லி காட்டும்போது அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அவனுக்கு மாத்திரமே சொந்தமான பண்புகள், தன்மைகள் அனைத்துமே
அது ஹகீகி என்று சொல்லுவார்கள். உதாரணமாக ஒருவருக்கு வழங்கக்கூடிய உதவியாக இருக்கலாம், பாதுகாப்பாக இருக்கலாம், அல்லது அது ஹயாத்திலையும் நடக்கலாம், வஃபாத்துக்கு பிறகும் நடக்கலாம். நம்முடைய அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய இமாம் பெருமக்கள் மிக்க தெளிவாக ஹகீகி மஜாசி என்று சொல்லி காட்டிவிட்டார்கள். அதை பற்றி சில சுருக்கங்களை உங்களுக்கு முன்னால் ஞாபகப்படுத்துகின்றேன். நம்முடைய அனைத்து தேவைகளை நிறைவேற்றுவது அல்லது நோயளிப்பது, குணமளிப்பது, கொடுப்பது, தடுப்பது அனைத்துமே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கு மாத்திரமே சொந்தமானது. லா தஅசீர லா நாஃபிஅ வலா ضار இல்லல்லாஹ். உலகத்தில் நன்மை அளிப்பதும் தீமை அளிப்பதும் அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரமே சொந்தமானது. இதுக்கு இஸ்னாத் ஹகீகி என்று சொல்லுவார்கள். கிதாபு தௌஹீத் என்ற காரணத்தினால். ஏனால் இந்த காலத்திலே எடுத்ததெல்லாம் ஷிர்கு, குஃப்ரு என்று சொல்லக்கூடிய சர்வசாதாரணமாக சொல்லப்படக்கூடிய இந்த நேரத்தில் நமது மக்களுக்கு கூட ஹகீகி மஜாசி என்ற இந்த அற்புதமான இந்த விளக்கங்களில் குறைவாக இருக்கிறோம் சிலர்கள். அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் அளிக்கக்கூடிய ரிஸ்காக இருக்கட்டும், அவன் அளிக்கக்கூடிய ஷிஃபாவாக இருக்கட்டும், அவன் அளிக்கும் நியாமத்தாக இருக்கட்டும், அவன் மாத்திரமே தருகிறான் என்பதுதான் சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய அகீதா, சித்தாந்த கொள்கை. அப்படி என்றால் நாம் பிறரின் மூலமாக உதவிகள் பெறுகின்றோமே, ஹயாத்திலையும் சரி வஃபாத்திலையும் சரி, ஒரு நபியின் மூலமாக, ஒரு ஒளியின் மூலமாக, ஒரு சாலிஹான நல்லடியார்கள் மூலமாக, அவர்களுடைய ஹயாத்திலையும் சரி அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகும் சரி பெறுகிறோமே. இது என்ன என்றால் இது நிஸ்பத்துல் மஜாசி. அல்லாஹ் கொடுப்பது, அல்லாஹ் தருகிறது, அவன் கொடுப்பது, தடுப்பது அனைத்தும் ஹகீகி, அவன் ஒருவன் மாத்திரமே. அவன் அல்லாத வேறு ஒரு வஸ்துக்களின் மூலமாக, வேறு ஒருவரின் மூலமாக வேறு ஒரு உதவி கிடைக்கிறது என்றால் அதுவும் அல்லாஹ் தான் தருகிறான். அதற்கு நிஸ்பத்தே மஜாசி என்று சொல்லுவார்கள். எனவே யா ரசூலல்லாஹ் என்று சொன்னால் முஷ்ரிக்காக மாறிவிட மாட்டான். யா முஹியுத்தீன் என்று ஒருவன் உதவி தேடுகிறான் என்றால் முஷ்ரிக்கா ஆகுவானா? ஆக மாட்டான். ஆனால் வஹாபிகளுடைய கொள்கை அது. யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லிவிட்டான், அல்லாஹ் இருக்க, அல்லாஹ் அவன் ரசூலை அழைக்கிறான், இவன் நிதா செய்து விட்டான், இவன் முஷ்ரிக்கு, உடனே ஃபத்வா வழங்கிடுவாங்க. கிதாபு தௌஹீத் என்பதனால் அது சம்பந்தப்பட்ட செய்திகளை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகின்றேன். இப்போ அதுக்கு குர்ஆனில் என்ன ஆதாரம் இருக்கிறது என்றால் நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. உதாரணமாக ஒரு மனிதனை வஃபாத்தாக்குவது யார்? அல்லாஹு தான். அப்போ இன்னொரு ஆள்கிட்ட கேட்டால் யார் மனிதனை மௌத்தாக்குறான்ட்டா அவர் சொல்லுவார் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம். இன்னொரு ஆள்கிட்ட கேட்டால் யார் அதாவது மனிதனை யார் மௌத்தாக்குறான்ட்டா மலக்குமார்கள். அப்போ இதில் மூணில் எது சரி எது தப்பு? நம்ம முஃபஸ்ஸிரீன்கள் இமாம்கள் சொல்ல மூன்றுமே சரிதான். அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா, ஒரு ஆத்மாவை அந்த நேரத்தில் எந்த நேரத்தில் வஃபாத்தாக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகின்றானோ அவன்தான் மௌத்தாக்குகின்றான். இது குர்ஆனில் இருக்குது. குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத்தில்லதி உக்கில பிக்கும், நபியை சொல்லுங்கள், உங்களை கொண்டு சாட்டப்பட்ட மலக்குல் மௌத் சையதுனா இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் உங்களை மரணிக்க செய்கிறார்கள். குர்ஆனில் இருக்குது, சூரா சஜ்தாவில். வததவஃபாஹுமுல் மலாயிகா, அவர்களை மலக்குமார்கள் வஃபாத்தாக்குகின்றார்கள். குர்ஆனில் இருக்குது. இப்போ இதில் எது சரி எது பிழை என்றால் இந்த நாம் சொன்னமே இந்த வரை விளக்கணம், இந்த கான்செப்ட் ஹகீகி மஜாசி, இதை நாம் நன்றாக தெரிந்து கொண்டால் இந்த ஆயத்துக்கு அழகான விளக்கம் தெரிந்துவிடும். அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா என்பது யதார்த்தமாக மரணிக்கக்கூடிய அந்த மரணத்தை தரக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கிறது? அல்லாஹ் ஒருவனுக்கு தான் இருக்குது. அந்த ஆற்றலை அல்லாஹ் செய்தனா இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக கொடுத்து அவர்களை அதற்கு பொறுப்பாக சாட்டியிருக்கிறான். அது மஜாசி. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனிதனுடைய வஃபாத்து நெருங்கக்கூடிய அந்த நேரத்தில் மற்றைய மலக்குமார்கள் ஹாதிராவே அவருடைய ஆவானே மலக்கள் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பல அந்த
நிறைய அதிகாரிகள் இருக்கிறாங்க, அவங்க முதல்ல அனுப்பிடுவாங்க. இந்த நேரத்தில் இவருக்கு ரூஹு போக போகுதுன்னு சொன்னால் அதற்கான மலக்குமார்கள் ஆஜராகி அவருடைய ரூஹை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியெடுக்கக்கூடிய வேலைகள் நடக்கும். கரெக்டாக அந்த நேரம் வரும்போது இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து மௌத்தாக்கிடுவாங்க. அப்போ அதுவும் சரிதான். இது இஸ்னாதே மஜாசி, அது இஸ்னாதே ஹக்கீகி. இதை வைத்து நாம் சற்று சிந்தித்து பார்த்தால் அங்கே எது தௌஹீது எது ஷிர்க் என்பது தெளிவாக தெரிந்துவிடும். ஒரு மோமினுடைய ஈமான் எப்படி இருக்கிறது என்றால், தரக்கூடிய இல்லாமல் அல்லாஹு தான் ஹக்கீக்கியாக தான் தர்றான், அதான் நம்ம ஈமான். அப்போ அதே அல்லாஹும் ரசூலும் பிறரும் மூலமாக சில செய்திகள் கிடைப்பதாக சொல்கின்றார்கள். அது என்ன? அது ஹயாத்து மௌத்துங்கிற விகிதாச்சாரம்லாம் இல்லை. மௌத்துலேயும் அப்படித்தான், ஹயாத்துலேயும் அப்படித்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு சஹாபி வர்றாங்க, கண் தெரியாத சஹாபி. எனக்கு கண் தெரியணும், துவா செய்யுங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் இப்படி சபுராக இருந்துருங்க, இந்த உலகம் அப்படி போயிட்டு மறுமையில் உங்களுக்கு மிகப்பெரிய பிரதிபலன் இருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த சஹாபி கேட்கல, இல்லை எனக்கு கண் தெரியணும், நிறைய விளக்கங்கள் இருக்குது. அப்போ சொன்னாங்க, போய் நல்ல முறையில் ஒது செய்து விட்டு 2 ரக்காத்து தொழுவுங்க, தொழுது விட்டு நான் ஒரு துவாவை சொல்கிறேன், அந்த துவாவை ஓதுங்கன்றாங்க. வந்தார்கள், ஒது செய்தார்கள், தொழுதார்கள். அந்த துவாவில் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக வ அத்தவஜ்ஜஹு பிக இலா ரப்பிக وأتوجه اللهم إني أسألك وأتوجه بنبيك نبي الرحمة محمد صلى الله عليه وسلم يا محمد إني أتوجه بك إلى ربك لتقضى لي حاجتي اللهم فشفع في يا الله உன்னை நான் முன்னோக்குகின்றேன், உனது நபியை வசீலாவாக வைத்து அவர்களின் பொருட்டால் முன்னோக்குகின்றேன், எனது கண் பார்வை தெரிய வேண்டும். இந்த துவாவை படித்து கொடுக்கிறார்கள். சென்றார்கள், ஒது செய்தார்கள், தொழுதார்கள், துவா ஓதினார்கள், கண் பார்வை தெரிந்து விட்டது. ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அந்த ராவி சொல்கின்றார்கள், அவங்க இதற்கு முன்னால் கண் பார்வை தெரியாமல் புதுசாக பார்வை கிடைச்சதோ அப்படி எந்த வித்தியாசமும் தெரியவில்லை, அவ்வளோ அற்புதமான பார்வையை பெற்றார்கள். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தில் நடைபெற்றது. அவருடைய வஃபாத்துக்கு பிறகு சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி காலத்தில் ஒரு மனிதர் பைத்துல் மாலில் சில உதவிகள் பெற வேண்டும் என்று சொல்கிறார். உஸ்மான் அல்லாஹ் தஆலா அந்த வெயிட்டிங் ஹாலில் உட்கார வச்சுட்டாங்க. சரியான முறையில் அதை கவனிக்கல. அவர் திரும்பி போயிட்டார். போகிறத பார்த்து சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவரை கூப்பிட்டு, வந்தீங்களா, என்ன விஷயம்? இல்லை இல்லை, எனக்கு சில ஹாஜத்துக்கள் இருக்குது, அதை நிறைவேற்ற வேண்டும். அப்போ இந்த ஹதீஸை அறிவித்தார்களே கண் பார்வை தெரியாத சஹாபி, அதே சஹாபி உஸ்மான் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், தோழரே, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹயாத்தில், அதாவது ஒரு சஹாபி வந்தார், இந்த மாதிரி நடைபெற்றது, அவர் துவாவை சொன்னார்கள், அந்த துவாவை ஓதுனாங்க, கண் பார்வை தெரிஞ்சது, அந்த துவாவை உங்களுக்கு நான் சொல்லித்தர, ஓதி பாருங்க. அப்படியா? சென்றார், ஒது செய்தார், அந்த துவாவை ஓதினார். அப்போது கவனிக்காத சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா விசேஷமாக அவர்களை அழைத்து அவருக்கு எல்லா உதவிகளையும் செய்து, உங்களுக்கு எப்பமெல்லாம் தேவை இருக்கிறதோ தாராளமாக வந்து நீங்கள் அணுகுங்கள், நான் தேவையை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று சொன்னார்கள். ஓடி வந்து வரும்போது இந்த சஹாபி சொல்கிறாங்க, ஜஸாக்கல்லாஹ் ஹைரா, அல்லாஹ் உங்களுக்கு ஹைராக, நீங்கள் சொல்லித்தர போய் தான் இந்த துவாவை நான் ஓதுனேன், எனக்கு கலீஃபா ஜனாதிபதியின் மூலமாக உதவி கிடைத்தது என்று சொல்லி காட்டும் போது அவர்கள் சொன்னார்கள், இது நானாக சொல்லவில்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையிலே கண் தெரியாத அந்த சஹாபி இருந்தார்கள், இது போன்று கேட்டார்கள், அவர்கள் ஓதிய அந்த துவாவை உங்களுக்கு சொன்னேன், உங்களுடைய ஹாஜத்துகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த துவா பொருட்டினா உங்களுக்கு கிடைத்து விட்டது. நதுது தராயில் இந்த செய்திகள், வசீலாவுக்கான சான்றுகள் அதில் இடம்பெற்று இருக்கிறது. அப்போ ஹயாத்திலையும் தருவது அல்லாஹ் தான், வஃபாத்திலேயும் நமக்கு தருவது அல்லாஹ் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹயாத்திலே ஒரு உதவி கிடைத்தாலும் அசலிலே ஹக்கீகி அல்லாஹ், வஃபாத்துக்கு பிறகு அவர்கள் மூலமாக வசீலாவின் மூலமாக கிடைக்கிறது என்றால் தருவது அல்லாஹ் தான். இது நபிமார்களுக்கு இருக்கக்கூடிய அதே அமைப்பு தான் ஒலிமார்களுக்கும். நம்முடைய ஆபாக்கள் அப்படி அற்புதமான கட்டமைப்பை நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறோம். எத்தனை சில்ற பைத்துக்களை ஓதுறோம். யா சையீதி சனதி, சையதுனா குதுபுல் அக்தாம் அஷேக் மஹீதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ், குதுபுல் அக்பர் அஷேக் அபுல் ஹசன் அலி ஷாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இமாமுனா யா சையீதி நம்ம யா சையீதி மததி ஷேக் சுலைமான் வலியுல்லாஹ்,
அதே போல் யா சாஹிப் அன்னார் நாகூர் ஷேக் அப்துல் காதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்படி எத்தனைய மனாக்கிபுகளை, மௌலிதுகளை, பைத்துகளை ஓதுகிறோம் என்றால் அதிலே அவர்களிடத்தில் நேரடியாக கேட்பதை போன்று இருந்தாலும் அது அல்லாஹு தஆலா அவர்கள் வசீலா மூலமாக தருகிறான் என்று பொருள். எனவே அதில் எந்த ஷிர்க்கும் இல்லை. அது ஷிர்கா இருக்கும், அது தவறான கொள்கை என்றால், அது ஈமானை பாதிக்கக்கூடிய செயல்பாடுகள், கருத்துக்கள், கொள்கைகள் என்றால் அதிலே முதலிலே அதை தடுத்து நிறுத்தியவர்கள் நம்முடைய ஆபாக்கள் தான். எனவே நாம் செல்லக்கூடிய பாதை சரியான பாதை, அதில் யாருக்கும் எந்த சந்தேகம் தேவையில்லை. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தில் அவ்வளவு கட்டமைப்பாக, சிறந்த கட்டமைப்பாக வார்த்தெடுத்தார்கள். எனவே நாம் நம்முடைய ஈமானை அதிகமாக பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் இது போன்ற செய்திகளை கேட்டு அவைகளை நமது செயல் உருவத்திலே கொண்டு வர வேண்டும். புனிதமான இந்த நல்ல நாளிலே, இந்த புனிதமான இந்த மஜ்லிஸிலே நாம் கேட்ட செய்திகளை, கேட்க இருக்கக்கூடிய செய்திகளை, இதுவரைக்கும் முன்னால் கேட்ட எல்லா செய்திகளையும் ஹதீதுகளையும் முடிந்த அளவுக்கு அதனை செயல் உருவாக்கம் செய்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்துள்ளாராக. இந்த புனித மஜ்லிஸின் பொருட்டினாலே நம் அனைவர்களுக்கும் எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி தந்துள்ளானாக. இந்த புனித துஆவின் பொருட்டினாலே அல்லாஹு தஆலா இந்த ஊர் மக்கள், வெளியூர் மக்கள், வெளிநாட்டு மக்கள், எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் எல்லா தேவைகளையும் இந்த மஜ்லிஸின் பொருட்டினாலே, இந்த மஜ்லிஸின் காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய இமாமுல் அமீருல் முஹத்திஸீன் முஹம்மது இப்னு இஸ்மாயில் புகாரி நாயகம் ரலியல்லாஹு தஆலா பொருட்டினாலே, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டினாலே, ஏனைய அம்பியாக்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், இந்த மஜ்லிஸினுடைய ஸ்தாபகர்கள், இதனுடைய முன்னோர்கள், இதற்காக செலவழிக்கக்கூடிய, இதனுடைய வளர்ச்சியில் பங்கெடுக்கக்கூடிய சாலிஹான ஆண்கள், பெண்கள் எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா எல்லா நலங்களையும் வளங்களையும் வாரி வாரி வழங்குவானாக. நம்மை விட்டு மறைந்த நம்மளுடைய பெற்றோர்கள், மனைவி, மக்கள், உற்றார் உறவினர்கள், நம்முடைய ஆபாக்கள், நம்முடைய முன்னோர்கள் எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா அவர்களுடைய மறுமை பர்ஸகின் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. நாளை மறுமையிலே சிறந்த உம்மத்தாக நம்மையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அவர்களுக்கு அசல் பாகமாக நாம் அமரும் பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. حفيظ يا شافي يا كريم يا باقي يا رحيم جل الله
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நித்திரை இல்லா நித்திய ஜீவன் சத்திய அல்லாஹ்வை நித்தமும் புகழ்ந்து எத்திக்கும் மனம் பரப்பும் தித்திக்கும் திருமறையை இத்தரையில் வித்திட்ட முத்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முத்தான மணிமொழிகளாம் அல் ஜாமியு ஸஹீஹுல் புகாரி கிறந்தமதை சுத்தி பெற ஓதிடும் பக்தி நிறை மாமன்றம் புனித மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃப் சபையின் 98ஆம் ஆண்டின் 30ஆம் தினமான இன்று ஷஅபான் பிறை 31/1/2025 வெள்ளிக்கிழமை. இன்று ஓதப்பட்ட நபிமா மணிமொழிகளுக்கான விளக்க உரையினை அபுதாபி ஜமாத்துல் உலமா சபையின் தலைவர் மௌலவி அல்ஹாஜ் அல்ஹாஃபில் எஸ்எம்பி ஹுசைன் மக்கி ஆலிம் மஹல்லரி அவர்களாலும் அதனைத் தொடர்ந்து அல் மദ്രസத்துல் ஹாமிதியா மார்க்க கல்வி நிறுவனத்தின் பேராசிரியர் சங்கைக்குடி ஆசிரியர் பெருந்தகை மௌலவி அல்ஹாஜ் அல்ஹாஃபில் எம்எஸ் ஹாஜா முஹீதீன் ஆலிம் மஹல்லரி சூஃபி அவர்களாலும் நிகழ்த்தப்பட்டு வல்லிறை ஏகனின் நல்லருள் நிறைவாய் சூழன் அணிசிறப்போடு நிறைவடையும் தருவாயில் அமைந்துள்ளது இன்றைய மஜ்லிஸ். அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ருலில்லாஹ். அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. இந்த மஜ்லிஸின் பொருட்டினால் நம் உள்ளங்களில் இல்லங்களிலும் தேங்கியிருக்கும் ஹலாலான ஹாஜாத்துகளை அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. தொடர் நிகழ்வாக இன்ஷா அல்லாஹ் இன்று மக்ரிப் தொழுகைக்கு பிறகு புனிதர் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மீது மாதிஹுல் புகாரி அல்லாமா அல்ஹாஜ் அல்ஹாஃபில் முஹம்மது இஸ்மாயில் நஹ்வியுல் முஃப்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களால் யாத்தளிக்கப்பட்ட மின்ஹத்துல் பாரி ஃபி மித்ஹத்தில் புகாரி எனும் மௌலிது ஷரீஃபும் முஸ்லிம் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மீதான சிறப்பு பைத்தும் ஓதுதல். இந்நிகழ்விற்கு நமது மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃப் சபையின் துணைத் தலைவர் மௌலவி அல்ஹாஜ் அல்ஹாஃபில் KS ஹிதுர் முஹம்மது ஆலிம் ஃபாசி அவர்கள் தலைமையேற்க அன்வாரியா ஹிஃபு பிரிவின் ஆசிரியர் அல்ஹாஃபில் HBN முஹம்மது இஸ்மாயில் நூஹ் அவர்கள் கிராத் ஓத நிறைவாக அந்த நிகழ்வை ஜீலானி பள்ளியின் இமாம் அல்ஹாஜ் அல்ஹாஃபில் யசீத் முஹம்மது அப்துல் காதிர் அவர்கள் துஆ ஓதி நிறைவு செய்ய இருக்கிறார்கள். எனவே இன்றைய இரவு நிகழ்வுகளில் அனைவரும் கலந்து அல்லாஹ்வின் அருளை பெறுமாறு அன்போடு அழைக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளை புனித அபூர்வ துஆ தினம். நாளை காலை 5:50 மணி கிராத் அல்ஹாஃபில் அகுஹீலர் யசீஜ் முஹம்மது சாலிஹ் SK அவர்கள். அதனைத் தொடர்ந்து அண்ணன் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழிகளாம் அல் ஜாமியு ஸஹீஹுல் புகாரி ஷரீஃபின் நிறைவு பகுதியை ஓதுதல். காலை மணி 8:45 நேய நபியின் தூய மணிமொழிகளுக்கான மாண்புரை வழங்குபவர்கள் பெரிய குத்பா பள்ளியின் ஹத்தீபும் அஸ்கர் ரஹ்மான் மஹலில் அரபிக் கல்லூரியின் நிறுவனருமான மௌலவி அல்ஹாஜ் அல்ஹாஃபில் HA அஹ்மத் அப்துல் காதிர் ஆலிம் மஹல்லரி அவர்கள். காலை 9:30 மணி கூட்டு துவாவின் சிறப்புகள் பற்றிய விளக்கம் வழங்குபவர்கள் தென்காசி அல் ஃபுர்கான் அரபிக் கல்லூரியின் முதல்வரும் ஐக்கிய சமாதான பேரவையின் தலைவருமான மௌலவி அல்ஹாஜ் அல்ஹாஃபில் TMN ஹாமித் பக்ரி ஆலிம் மன்பை அவர்கள். காலை மணி 10:15 நிகழ்ச்சி அறிமுகம் அல் மദ്രസத்துல் ஹாமிதியா மார்க்க கல்வி நிறுவனத்தின் ஆசிரியர் அல்ஹாஃபில் MI மஹ்மூது சுல்தான் அவர்கள். காலை மணி 10:30 புனித மக்கா ஷரீஃப் முஃப்தி இமாம் மௌலானா சயீத் அஹ்மத் இப்னு ஸைனி தஹலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களால் தொகுக்கப்பட்ட ஹத்முல் புகாரி ஷரீஃப் எனும் ஏற்றமிகு அபூர்வ துஆ பிரார்த்தனையை தமிழ் மொழிபெயர்ப்புடன் ஓதி மஜ்லிஸை நிறைவு செய்வதல். அபூர்வ துஆ ஓதும் ஆலிம் பெருந்தகை ஹாங்காங் கவுலூன் தாவத்தே இஸ்லாமி பள்ளிவாசலின் ஹத்தீப் மௌலவி அல்ஹாஜ் அல்ஹாஃபில் MAK ஷுஐப் நூஹு ஆலிம் மஹல்லரி அவர்கள். அதனைத் தொடர்ந்து நாளை மாலை நிகழ்வுகளாக மாலை 4:45 மணி அளவில் சுந்தர நபி மீது ஓதுவோம் புனித சுப்ஹான மௌலித் எனும் மஜ்லிஸ். இந்நிகழ்விற்கு கடைப்பள்ளியின் இமாம் அல்ஹாஜ் அல்ஹாஃபில் நஹ்வி MM முஹம்மது இஸ்மாயில் அவர்கள் தலைமை ஏற்க அல்ஹாஜ் அல்ஹாஃபில் பிரபு SK ஜெயினுல் ஆபிதீன் அவர்கள் அல் மദ്രസத்துல் ஹாமிதியா ஹிஃபுல் மார்க்க கல்வி நிறுவனத்தின் ஆசிரியர் அவர்கள் கிராத் ஓத அந்த நிகழ்வு சிறப்பாக துவங்கும். அதனைத் தொடர்ந்து ஏலம் விடுதல் ஜனாப் SE முஹம்மது அலி சாஹிப் அவர்கள் மற்றும் குழுவினர்கள். அன்றைய இரவு நிகழ்வுகளாக இரவு மணி 7 அல் மദ്രസத்துல் ஹாமிதியா மாணவர்களின் சன்மார்க்க நிகழ்ச்சிகள். இரவு மணி 8:45 மாதிஹுல் கௌஸ் மர்ஹூம் அல்லாமா சையன்னா கூன் அனூஹு தம்பி ஆலி முஃப்தி அவர்களால் கோர்வை செய்யப்பட்ட ராத்திபத்துல் அஹ்மதியா திக்ர் மஜ்லிஸ். தலைமை அல்ஹாஜ் அல்ஹாஃபில் SL சயீத் அஹ்மது முத்துவாப்பா அவர்கள். இரவு மணி 9:45 கிராஅத் அல் மദ്രസத்துல் ஹாமிதியா ஹிஃபுல் பிரிவின் மாணவர் R முஹம்மது இஸ்ஸதீன் அவர்கள். காலை இரவு மணி 9:50 மாநபியின் மாமன்றம் புனித மஜ்லிஸின் வளைவுகளில் உள்ள ஹதீஸ் மாமணி மொழிகளுக்கு விளக்க உரையும் மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃப் உருவாகிய வரலாறும் மஜ்லிஸின் சேவைகள் பற்றிய உரையும் நிகழ்த்துபவர்கள் மௌலவி அல்ஹாஃபில் நஹ்வி SE இஸ்ஹாக் லபை ஆலிம் மஹல்லரி அவர்கள்.
இரவு மணி 10:30 நன்றியுரை மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃப் சபையின் செயலாளர் அல்ஹாஜ் சொலுக்கு ஏஜே மொஹீதீன் அப்துல் காதிர் அவர்கள். இரவு மணி 10:40 ஃபாத்திஹா துஆ அல்ஹாஜ் கம்பல்பக்ஷ் எஸ்ஹெச் பாக்கர் சாஹிப் அவர்கள். அத்துடன் அன்றைய இரவு நிகழ்வுகள் சிறப்பாக நிறைவு பெறும். இன்ஷா அல்லாஹ் நாளை மறுநாள் ஷாபான் பிறை 3/2/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 6:30 மணி முதல் 8:30 மணி முடிய நேர்ச்சை சோர் தபருக் வழங்கப்படும் என்பதையும் நிர்வாகத்தின் சார்பில் அறிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் அனைத்து நிகழ்வுகளிலும் கலந்து அல்லாஹ்வின் அருளையும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லாசியும் பெற்ற உங்களை அன்போடு அழைக்கிறோம். தொடர்ந்து இன்றைய நமது மஜ்லிஸின் செலவினங்களுக்கு சுலைமானியா கார்ப்பரேஷன் அல்ஹாஜ் அல்ஹாஃபில் எஸ்கே ஷேக் அப்துல்லா ஆலிம் ஜுமானி அவர்கள், அல்ஹாஜ் முத்துக்கெட்டி எம்எஸ்ஏ முகமது நூஹ் அவர்கள், மல்ஹூம் அல்ஹாஜ் அல்ஹாஃபில் எஸ்ஏ முகமது இஸ்மாயில் அவர்கள் ஆகியோர் நினைவாக அல்ஹாஜ் அல்ஹாஃபில் எம்ஐ ஷேக் அப்துல்லா ஆலிம் அல் புகாரி அவர்கள், அல்ஹாஜ் எம்என் ரிஃபாய் அதிபர் ஃபர்னிச்சர் சென்டர் திருச்செந்தூர் சாலை காயல்பட்டினம் ஆகியோர்கள் பொறுப்பேற்றுள்ளார்கள். அன்னவர்களின் ஹக்கில் துஆ செய்வதோடு அன்னவர்களின் குடும்பத்தைச் சார்ந்த மர்ஹூமாக்களின் பெயரில் யாசின் ஹத்தம் ஓதி ஈசா சவாப் செய்யுமாறும் உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். தொடர்ந்து நிறைவு நாள் நிகழ்வாக இருப்பதால் ஒரு சில முக்கியமான அறிவிப்புகள் வழங்க வேண்டும். நேரத்தின் அருமை கருதி மிகச் சுருக்கமாக வழங்குகிறேன். கனியமான பெருமக்களே, இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அபூர்வ துஆவை முன்னிட்டு நம்முடைய மஜ்லிஸிலே இட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. ஆண்கள் நமது மஜ்லிஸிலும் குருவித்துறை பள்ளி மைதானம், முத்துவாப்பா தேக்கா தெரு ஆகிய இடங்கள் ஆண்களுக்காகவும், நமது மஜ்லிஸின் பெண்களுக்கா பின்புற மைதானம் முத்துவாப்பா தேக்கா, அதன் பின்புற வளாகம் ஈகேப்பா தேக்கா ரைஸ் மில் மைதானம் ஆகியவைகள் பெண்களுக்காகவும் ஒதுக்கப்பட்டுள்ளன. ஆண்கள் பகுதியில் பெண்களோ பெண்கள் பகுதியில் ஆண்களோ செல்வதற்கு அனுமதி இல்லை என்பதை அறிவிப்பதுடன் அதை சரியான முறையில் பாதுகாப்பு கமிட்டியினர் கடைபிடிக்குமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நமது மஜ்லிஸிலே நாற்காலிகள் போடப்படும். அது இயலாத ஆட்கள், கீழே அமர இயலாத ஆட்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பதை மனதில் வைத்து கீழே அமர இயன்ற மக்கள் தயவு செய்து கீழே அமர்ந்து ஒத்துழைப்பு நல்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல மஜ்லிஸிற்கு வரும்பொழுது விரிப்புகள் அல்லது பேப்பர்களை கொண்டு வந்து நாம் அமர்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டால் வெளியே அமர்வதற்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். மஜ்லிஸின் சார்பில் எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தாலும் உங்களின் ஒத்துழைப்பும் மிக அவசியம் என்பதை மிக அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நமது மஜ்லிஸினுடைய உண்டியல், நன்கொடை, நேமிஷ பொருட்கள் ஆகியவற்றை மஜ்லிஸின் அலுவலகத்தில் மட்டும் கொடுத்து ரசீது பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் அழைத்து வரக்கூடிய குழந்தைகள் மற்றும் உங்களுடைய உடைமைகளை பாதுகாப்பாக நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இங்கு ஏதேனும் பொருட்கள் தவறவிடப்பட்டு கண்டெடுக்கப்பட்டால் அதனை அலுவலகத்தில் கொடுத்து ஒத்துழைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து நமது மஜ்லிஸின் பல பகுதிகளிலே தண்ணீர் பந்தல்கள் அமைக்கப்பட்டு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அதனை வெளியூர் மக்களுக்காக கொடுத்து ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக்கொள்வதோடு நம்முடைய வீடுகளுக்கு முன்னாலும் நாம் அதற்கான ஏற்பாடுகளை செய்து வரக்கூடிய மக்கள் நமது ஊரிற்கு விருந்தாளிகளாக வருகிறார்கள் என்பதை மனதில் வைத்து அவர்களுக்கான ஏற்பாடுகளை செய்வதும், நமது மஜ்லிஸின் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மஹல்லாவை சார்ந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய வீடுகள் முன்னால் தண்ணீர் தெளித்து சங்கை செய்து மக்களை வரவேற்குமாறும் அவர்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து கொடுக்குமாறும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மஜ்லிஸினுடைய அலுவலகத்தில் அனுமதி பெறாமல் எந்த கடைகளும் நடத்த வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். எந்த கடைகள் நடத்துபவர்கள் அவர்கள் ஒளிபெருக்கியை வைத்து அறிவிப்பு செய்வதற்கு தடை செய்யப்படுகிறது என்பதையும் அறிவித்துக் கொள்கிறோம். நோட்டீஸ் பிரசுரம் இன்னும் புத்தகங்கள் விற்பனை இவைகளை செய்வதானாலும் முறையான அனுமதி பெற வேண்டும் என்பதையும் நிர்வாகத்தின் சார்பில் அறிவித்துக் கொள்கிறோம். பாதுகாப்பு கருதி தீயணைப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அடுப்பு வைத்து வியாபாரம் செய்வது தடை செய்யப்பட்டுள்ளது என்பதையும் நிர்வாகத்தின் சார்பில் அறிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து துஆ மஜ்லிஸ் துவங்கக்கூடிய நேரத்தில் கடை வைத்திருப்பவர்கள் தங்களுடைய கடை வியாபாரத்தை முழுமையாக நிறுத்திவிட வேண்டும் என்பதையும் உறுதியான முறையில் இந்த நேரத்தில் அறிவிப்பு செய்யப்படுகிறது. மஜ்லிஸிற்கு வரக்கூடிய பெருமக்கள் தங்களுடைய மொபைல் ஃபோன்களை சைலண்டிலோ அல்லது சுவிட்ச் ஆஃப் செய்தோ வருவது மிகவும் அவசியமானதாக இருக்கும். மஜ்லிஸ் நடைபெறுவதற்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதையும் அன்போடு அறிவித்துக் கொள்கிறோம். வெளியூர் மக்கள் வரும் பொழுது அவர்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகளை நல்குவதோடு அவர்களுக்கு தேவையான வழிகாட்டுதல்களையும் செய்வது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது என்பதை அனைவரும் மனதில் கொண்டு செயல்படுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மஜ்லிஸிற்கு வரக்கூடிய பெண்கள் சிறிய குழந்தைகளை அழைத்து வருவார்கள். எனவே அதற்காக சுத்தமான ஆவின் பால் வழமை போன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதை மக்களுக்கு நம்ம உள்ளூர் மக்கள் வெளியூர் மக்களுக்கு வழிகாட்டி அதற்கான ஏற்பாடுகளை சரியான முறையில் செய்து கொடுக்குமாறும் அன்போடு வேண்டிக் கொள்கிறோம்.
முடிந்தவரை உள்ளூர் மக்கள் வரும் பொழுது வாகனத்தில் வராமல் தவிர்த்தால் வெளியூர் மக்கள் அவர்களுடைய வாகனத்தை நிறுத்துவதற்கு மிகுந்த வசதியாக இருக்கும். வெளியூர் மக்கள் அவர்கள் வாகனத்தை நிறுத்துவதற்கு வரவேற்பு குழுவினர் வழிகாட்டுவார்கள். அந்த இடங்களில் அவர்கள் சரியான முறையிலே நிறுத்துவார்கள். அதற்கு நம்முடைய முழுமையான ஒத்துழைப்பு வேண்டும் என்பதையும் உங்களின் மேலான கவனத்திற்கு அறிய தருகிறோம். தொடர்ந்து நம்முடைய மஜ்லிஸினுடைய நிகழ்வுகள் ஒவ்வொரு நாளும் உரை நிகழ்த்தப்பட்ட உரைகள் எல்லாம் நமது மஜ்லிஸினுடைய யூடியூப் சேனல் மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃப் என்ற சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. இரவு நிகழ்வுகள் நேரலை செய்யப்பட்டதை போல இன்ஷா அல்லாஹ் நாளைய அபூர்வ துவா நிகழ்வும் உள்ளூரில் வர முடியாத மக்களுக்காக நேரலை செய்யப்படுகிறது என்பதையும் உங்களின் மேலான கவனத்திற்கு அறிய தருகிறோம். இந்த மஜ்லிஸிற்கு வரக்கூடிய மக்களுக்கு வசதியாக இந்த பகுதிகளில் குப்பைகளை போடாமல் சுத்தமான முறையில் இடங்களை பாதுகாக்குமாறும் வரக்கூடிய மக்களும் தங்கள் ஏதேனும் குப்பைகளை வெளியே அங்கங்கு போட்டு விடாமல் அதை போடுவதற்கான சரியான இடங்களில் போட்டு ஒத்துழைப்பு நல்குமாறும் உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய எல்லா நிகழ்வுகளையும் சீரோடும் சிறப்போடும் நடைபெறுவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மரண அறிவிப்பு ஒன்று. சதுக்கை தெருவைச் சேர்ந்த சோல்ஜர் முகமது ஷம்சு உம்மால் அவர்கள் இன்று அதிகாலை 3:30 மணி அளவில் தாருல் ஃபனாவை விட்டும் தாருல் பக்கா அளவில் சேர்ந்து விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்னார் மர்ஹூம் சோல்ஜர் மஹமூது லப்பை அவர்களின் மகளும் மர்ஹூம் பூச்சை ஷேக் நூருதீன் அவர்களின் மருமகளும் மர்ஹூம் பூச்சை சயீத் அப்துல்லா சாஹிப் அவர்களின் மனைவியும் மர்ஹூம் சோல்ஜர் முகமது ஹசன் அவர்களின் சகோதரியும் KM லப்பை தம்பி KM மஹமூது லப்பை பூச்சை SAS ஜெயித் நூருதீன் ஆகியோரின் தாயாரும் SH முகமது முஹைதீன் அவர்களின் மாமியாரும் சோல்ஜர் மஹமூது லப்பை சோல்ஜர் கஸ்ஸாலி சோல்ஜர் சயீத் அபு தாஹிர் ஆகியோரின் மாமியும் MM ஹமீத் இப்ராஹிம் KMSL முகமது உமர் MM முகமது ஹசன் SA தாஹா ஃபாரிஸ் MA சயீத் இஸ்மாயில் MA முகமது ஜக்கரியா ஆகியோரின் கண்ணுமாவும் ML முகமது சுஹைல் பூச்சை ZN சயீத் அப்துல்லா சாஹிப் ஹாஃபில் ஆகியோரின் வாப்பிச்சாவும் குளம் MH முகமது முஹைதீன் குளம் MO முகமது ஷேഖனா ஆகியோரின் போட்டியும் ஆவார்கள். அன்னாரின் ஜனாசா இன்ஷா அல்லாஹ் இன்று மாலை அஸ்ர் தொழுகைக்கு பிறகு அஹ்மது நைனார் பள்ளி மையவாடியில் நல்லடக்கம் செய்யப்படும் என அன்னாரின் குடும்பத்தார் அறிய தருகிறார்கள். அல்லாஹும் மக்ஃபிர் லஹா வரஹம்ஹா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الفاتحة. وبالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم تنزيل العزيز الرحيم لتنذر قوما ما أنذر آباؤهم فهم غافلون. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. الحمد لله رب العالمين حمدا يوافي نعما ويكافي مزيدا. واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. اللهم صل وسلم على سيدنا محمد الناطق بالحق والداعي للرشد الهادي إلى الصواب حجته البالغة وبرهانه القوي ودعوته العامة. اللهم فكما شرفتنا بسماع حديثه القويم فاهدنا صراطه المستقيم. اللهم إنا قرأناه وسمعناه مقرين بالعجز عن الإحاطة بمعناه. اللهم فكما
أكرمتنا بسماع ألفاظ فجعلنا من جملته وحفاظ اللهم قرب إلى أفهامنا بعيد معاني ووفقنا للعمل بمقتضى ما ورد من الأحكام فيه وامتثال أوامره واجتناب نواهيه اللهم إنا بك وبما جاء به هذا النبي مؤمنون وبما أخبرنا به من الغيب والوعد والوعيد مصدقون فثبت اللهم بحرمة ذلك الإيمان والتصديق في قلوبنا واغفر ببركته جميع ذنوبنا اللهم أوصل ثواب ما قرأناه من كلامك العزيز هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة منا إلى روح سيدنا وسندنا وشفينا مولانا محمد صلى الله عليه وسلم خاصة ثم إلى أرواح الأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والصالحين ثم إلى أرواح آبائنا وأمهاتنا وأجدادنا وجداتنا وقراباتنا وجميع أمة نبيك محمد صلى الله عليه وسلم يا رب العالمين ثم إلى أرواح جميع المؤسسين والواقفين والناصرين والساعين لهذا المجلس الشريف الكريم اللهم اجعل قبورهم رياضا من رياض الجنان ولا تجعل قبورهم حفرا من حفر النيران فروح وريحان وجنة نعيم ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما وتفرقنا من بعده تفرقا مباركا معصوما ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا ربنا اغفر لنا ولوالدينا رب ارحمهما كما ربياني صغيرا ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصل وسلم على حبيبك سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين آمين 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 سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي وسلم